பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த ஆசீர்வாதமான தேசத்துல ப்ளூ மவுண்டன்ல இருந்து நீங்க பாக்குறீங்களே 3 மலைகள், 3 சிஸ்டர்ஸ். 3 சிஸ்டர்ஸ்னுடைய ஸ்பாட்ல இருந்து உங்களோட கனெக்ட் பண்ணுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தபடினால் எனக்கு தெரிவிக்கிறேன். இந்த வியூ ரொம்ப இம்பார்ட்டன்டான வியூ. ஆண்டோட கிரியேஷன் பாத்தீங்களா, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? 3 மவுண்டன்ஸ் இந்த கண்ட்ரில 3 சிஸ்டர்ஸ் வைக்கிறாங்க. இந்த உலகத்துல 3 சிஸ்டர்ஸ் ஒன்னா இருப்பாங்களான்னு தெரியாது, சண்டை போட்டு இருப்பாங்க. அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்கலாம் சண்டை போட்டு இருப்பாங்க. பட் இந்த மவுண்டன்ல இந்த 3 சிஸ்டர்ஸ்ன்றத அழகா காண்பிக்கிறார். We are united together. That's what. So God will release the peace and joy in our family. Right. Let us turn the book of Ruth chapter 3 verse 1. ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ? இன்னைக்கு பரலோக தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ? எதை இழந்தாய்? புருஷனை இழந்தாயா? பிள்ளைகளை இழந்தாயா? பெற்றோரை இழந்தாயா? கணவனை இழந்தாயா? அன்பானவர்களை இழந்தாயா? உங்களுக்கு முக்கியமான சில ஆசீர்வாதங்களை இழந்து விட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பாரோ? சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு, சுகமா வாழக்கூடிய ஒரு வழியை திறப்பார். சுகமா வாழக்கூடிய வழி இருக்குமா? ரொம்ப நல்லா காத்திருக்கேன் பிரதர், என் ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என் செகண்ட் லைஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் வெறுத்து போய் உட்காந்துருக்கிறேன். இல்ல மகளே, இல்ல மகனே, என் லைஃப்ல எதுவுமே எனக்கு நிக்க மாட்டேங்குது, எல்லாமே எனக்கு சக்சஸே இல்லை. எதை எடுத்தாலும் அடி மேல அடி. நான் ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், கர்த்தருக்காக ஓடுகிறேன். ஒரு காரியத்தை சொல்லவா? நீங்க அடி மேல அடி வாங்கிட்டு ஆண்டவருக்கு தெரிய ஒரு ஆண்டவருக்காக ஓடுங்க. ஆண்டவருக்காக அதை செய்யல, மனுஷனுக்காக ஓடி 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 அடிபட்டு இன்னுமா கஷ்டப்படணும். நீங்க ஆண்டவருக்காக ஓடிட்டீங்கன்னா எவ்வளவு பெனிஃபிட் தெரியுமா? பரலோகம் எவ்வளவு சந்தோஷம் கழிக்கும் தெரியுமா? பரலோகத்துல நம்ம பலன் எவ்வளவு நிதியா இருக்கும் தெரியுமா? அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை தெரியுமா? திருப்தியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குன்னு தெரியுமா? தயவு செய்து பிள்ளைகளே, மனுஷனுக்காக ஓடி ஓடி அடிபட்டு அந்த மனுஷன் ஒண்ணு விட்டு போய் நீ தனிப்பட்ட விதத்துல கஷ்டப்பட்டு காயப்பட்டு, நான் ஏமாற்றப்பட்டேன், அடிபட்டேன், அவமானப்பட்டேன், தலை பிடிச்சேன், நான் வெக்கப்பட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறேன், நான் எவ்வளவு உழைச்சேன், எவ்வளவு கொடுத்தேன், எவ்வளவு செஞ்சேன், எல்லாம் மண்ணா போச்சேன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களுக்குதான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். மகனே, சோர்ந்துடாதீங்க. கர்த்தருக்காக ஓடுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தருக்காக கட்டுங்க, கர்த்தருக்காக வாழுங்க, கர்த்தரோடு செஞ்சு போங்க. நல்ல ஆரோனை போல மோசையோடு இணைந்து ஓடுங்க. நல்ல ஒரு காலை போல யோசுவாவோட சேர்ந்து ஓடுங்க. யோசுவா மோசையோடு சேர்ந்து ஓடினார். எலிசா எலியாவோடு சேர்ந்து ஓடினார். சேருங்கள், கண்டுபிடியுங்கள் எலியாவை, சேருங்கள், ஓடுங்கள். உங்க வாழ்க்கை அர்த்தமாய் மாறும். எதை இழந்தீங்களோ எல்லாத்தையும் மீட்டெடுப்பீங்க. இன்னைக்கு என் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு கர்த்தர் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பார். உனக்கு வர வேண்டியது உன்னை கொண்டு வருவார். நீ காலெடுத்து வைக்காத புதிய இடத்தில் காலெடுத்து வைப்பாய். அனுபவம் இல்லாத புதிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கத்தக்கதான பாக்கியத்தையும் கொடுப்பார். இழந்து போனதை நினைத்து கலங்க வேண்டாம். கால் எடுத்து வைக்க போற புதிய நன்மைகளை காண கர்த்தர் கிருபை தருவாராக. டேக் திஸ் ப்ரொமோட்டிங் வேர்ட். பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். யாதை நீங்கிட்டு, பலவீனம் மாறிட்டு, பேசிக்கொண்டே இருக்கும்போது எலும்புல நரம்புல தசைகளை கர்த்தர் அக்கினி பாயட்டும். Receive it in Jesus' name. Amen. God bless you. Have a blessed